ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா நிகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? வருகின்ற வைகாசி மாத பலன் 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவாக வைகாசி மாதம் பிறந்தா வள்ளி பிறக்குங்கிறாங்க. கால புருஷனுக்கு 2வது ராசி தாங்க இந்த ரிஷப ராசி. அந்த ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறதான் வைகாசி மாசங்கிறாங்க. இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி எல்லாமே வெற்றியா மாறுங்கிறாங்க, ஒரே நிலையா நிக்குங்கிறாங்க. ஏன்னா இது ஸ்திர ராசி. அப்ப வைகாசி மாசத்துல எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே எல்லாமே நல்ல யோகமா இருக்குங்கிறாங்க. ஏன் யோகமா இருக்குங்கிறாங்க? இந்த ராசியுடைய அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அவருடைய அதிபதி யாரு? மகாலட்சுமி. அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலுமே மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க. அதான் வைகாசி மாதம். எந்த காரியம் பண்ணாலும் ஏன் வைகாசி மாசம் மட்டும் மெயினா மென்ஷன் பண்றாங்க? இது லாபத்தை தரக்கூடிய மாசம், வெற்றியை தரக்கூடிய மாசம், வருமானத்தை தரக்கூடிய மாசம். இந்த மாசம் சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம். இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷ காலம் மட்டும்தாங்க. வைகாசி விசாக நட்சத்திரத்துல முருகபெருமானுக்கு உகந்த மாசம் இந்த வைகாசி மாசம் தான். அந்த நட்சத்திரம் வரும்போது முருகபெருமான நிறைய பேர் வழிபாடு பண்ணுங்க. நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான வழிபாடு பண்றது மிக சிறப்பு. அந்த வைகாசி விசாக நட்சத்திரம் வரும்போது முருகன் கோயில போய் மகா அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானம் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். உங்க வீட்டை நல்ல ஒரு சுபிச்சம் கிடைக்கும், நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்குங்கிறாங்க. இந்த மாசத்துல எது பண்ணாலும் உணவு தானம் பண்ணா இந்த மாசத்துல ரொம்ப உகந்ததுங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல. ஏன்னா அங்க யார்? சந்திரன் உச்சமாகிறார், சுக்கிரன் ஆட்சி ஆகிறார். அப்ப உணவு தானம் பண்ண நம்ம வீட்டுல வளர்ச்சிகள் இருக்குங்கிறாங்க. அப்ப இந்த மாசத்துல எல்லாருமே கோவில் வழிபாடு பண்ணுங்க, இறை சிந்தனை பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு இறை சக்தி கிடைக்கும். இதுல இன்னொரு மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா வைகாசி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அக்னி நிவர்த்தி வருது. அக்னி நிவர்த்தி வருது. வைகாசி விசாகங்கிறது பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி தான் வருது. வைகாசி மாசம் 9ஆம் தேதியில எல்லாருமே முருகபெருமானை நோக்கி கோயிலுக்கு போங்க, எல்லா வழிபாடு பண்ணுங்க. எல்லா அருளும் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப இந்த மாசத்துல உள்ள முகூர்த்தத்தை பார்ப்போம். பொதுவா பாருங்க, வரக்கூடிய முதல் முகூர்த்தம் வைகாசி மாசம் 6ஆம் தேதி சூப்பர் முகூர்த்தம், வளர்பிறை முகூர்த்தம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வருது. சுபகாரியத்துக்கு உகந்தது பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அடுத்த முகூர்த்தம் பார்த்தோன்னா 13ஆம் தேதி தான், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. ஆனா இது தேய்பிறை முகூர்த்தமாக வருது. அடுத்து வைகாசி மாசம் 20ஆம் தேதி, அதுவும் தேய்பிறை முகூர்த்தம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுப முகூர்த்தம் வருது, வளர்பிறை முகூர்த்தம். இந்த முகூர்த்தம் ரொம்ப உகந்த முகூர்த்தம். இந்த மாசத்துல பாருங்க எல்லாமே 4 முகூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க, சூப்பர் முகூர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி திங்கட்கிழமை வளர்பிறை முகூர்த்தம், சூப்பர் முகூர்த்தமா வருது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம் வருது. இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய முகூர்த்த காலங்கள். அப்ப இந்த சுபகாரியத்துக்கு இந்த மாசத்தை ஃபுல்லா எடுத்துங்க. எந்த காரியம் பண்ணாலுமே உங்களுக்கு வெற்றியா வரும். இப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே வரக்கூடிய வைகாசி மாசம் என்ன யோகத்தை கொடுக்க போறார், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. மேசராசியில பிறந்துட்டா இதுலயுமே பாருங்க தைரியமான குணராசி இந்த மேசராசி சொல்றாங்க. ஏன் தைரியமான குணம் இருக்கும்? ராசியோடைய அதிபதி யாரு? செவ்வாய் பகவானுங்க. மண்ணுக்கு காரகருங்க, வீரத்துக்கு காரகருங்க, விவேகத்துக்கு காரகருங்க. இதுலயுமே ஒரு வேலையை கொடுத்தா அதை ஃபாஸ்டா முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்காரங்க மேச ராசிக்காரங்க. அப்படி சொல்லணும் மேசத்தை. இவங்களுக்குள்ள ஒரு வீர தைரியத்தை வெளியில கொண்டாந்துட்டாவே மேசராசிக்காரன் ஜெயிச்சிருவாங்க தெரியுங்களா? ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தான் மேஷம். கீழே விழுந்தாலும் சரி தன்மானத்தை பார்ப்பாங்க. ஏன்? அங்கே சூரியன் உச்சம், நீதிக்கு உள்ள கிரகம் உச்சம், நேர்மைக்கு உள்ள கிரகம் உச்சம், யாருக்குமே அடிபணிஞ்சு போகக்கூடிய கிரகம் உச்சம்.
நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி அப்படின்றார் மேசராசிக்காரர். இவர் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டார். இவர் எந்த வேலை கூட மேற்கொண்டு அந்த வேலையை வளர்த்துக்கிட்டு தான் போவதை விட இங்க குறைக்க மாட்டார். இவர் ஓடிக்கிட்டே இருப்பார். இவர் யாரும் இவரை பத்தி யாரும் எது பேசலாம் சரி பேசலாது பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாரு. நீ ஏன் வழிக்கு வாம்பாரு, நான் உன் வழிக்கு வர மாட்டேன், என் வழிக்கு நீ வா, நான் எதுலையுமே கரெக்டா போறேன், என்ன ஏன் நீ டச்சஸ் பண்ண, என்கிட்ட நீ கிராஸ் பண்ற பாரு. அதான் மேஷம். ஒரு தைரியமான ராசி, தன்னம்பிக்கையான ராசி, ஒரு விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய ராசி மேச ராசி. எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க, இவங்களுடைய துன்பத்தை வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அதாங்க மேஷம். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இந்த வைகாசி என்ன பலனை கொடுக்க போகுது மேஷத்துக்கு, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப எது மாதிரி பலன் உங்களுக்கு வரும் இந்த மாசத்துல. ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, வைகாசி பிறந்த வழி பிறங்குறாங்களே, எல்லாம் இந்த மாசத்துல எல்லாருமே பிளான் பண்ணுவாங்க. வைகாசி மாசம் வந்துட்டாவே ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தானே கண்டிப்பா வைகாசி மாசத்துல வந்துடும். ஏன்னா இந்த மாசம் ஒரு சுப மாசங்கிறாங்க, சுப காரியத்துக்கு உகந்த மாசம். ஏன்னா அது கால புருஷனுக்கு அது 2வது மாசம் வர்றதுனால இந்த மாசத்துல மகாலட்சுமியுடைய கடாட்சாரம் கிடைக்கிறாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய அதிதேவதை பாருங்க மகாலட்சுமி சொல்லுவாங்க. அப்ப அந்த அனுகிரகம் இங்க கிடைக்கும். அப்ப இந்த மாசத்துல எது தொடங்கினாலும் அது வளர்ந்துகிட்டே போகுங்கிறாங்க, ஒரு நிலையா நிக்குங்கிறாங்க. ஏன்னா இது சிற ராசி, இந்த மாசம் எது பண்ணாலும் அந்த காரியம் அப்படியே நிக்கும். அப்படிப்பட்ட மாசம் தான் இந்த வைகாசி மாசம். இப்ப உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை இந்த வைகாசி மாசத்துல கொடுக்க போறோம், இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ் பலன் எடுத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். நீங்க ராசி மேச ராசியா இருக்கும், ஆனா லக்னம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு லக்னம் இருக்கும். லக்னத்துல ஒரு சில பேருக்கு யோகமான கிரகம் வந்தா யோகமான திசை வரும். நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இவருக்கு நல்லா இருக்கும், இவங்க அப்பாவுக்கு நல்லா இருக்கும், அம்மாவுக்கு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கும், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், விளையாட போவார், வெளியூர் போவார். இதை வச்சு சொல்லுவாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள திசா புத்தியை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவீங்கன்னா ஒரு பொது பலனை கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிற ஒரு எல்லாத்துக்குமே ஒரு கர்மவினை இறைவன் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. எப்ப வேலை செய்யும் நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, தசாபதி வரும்போது கண்டிப்பா அந்த கர்மவினை வேலை செய்யும். பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கலாம் பரிகாரத்துல. நம்முடைய முன்னர்கள், முனிவர்கள், மகான்கள், ரிஷிமார்கள்லாம் பாருங்க நிறைய கோவிலை கொடுத்தாங்க. ஏன் இந்த கிரகத்துக்கு இந்த கோவிலை போய் வழிபாடு பண்ணுங்க, இது எல்லாமே மாறுங்கிறாங்க. பெருசா உள்ள பாதிப்பை பரிகாரத்துல சின்னதா குறைக்கலாம். நம்முடைய சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் மறையணும், அதான் எங்களுடைய நோக்கமே. நம்ம சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் மறையணும், எல்லாமே இன்பம் மாறணும். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம பார்க்கிறோம். நட்சத்திர பலன் ஒவ்வொரு விதமான பலனை நம்ம பார்க்கிறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஏன்னா மேசராசி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா சேரணும், அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சார செய்வான் போகும். உங்க ராசிலேயே பாருங்க, புதன் பகவான் சஞ்சார செய்றாரு. அடுத்து 2ஆம் பாவத்தை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. 2ஆம் பாகத்துல 2ல குரு வந்துட்டாரு உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்றார் கன்னி ராசியில. 11ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்றார் கும்ப ராசியில. 12ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க. இதுல 2 கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருது பாருங்க. அதாவது புதன் பகவான் வருங்க 18ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் 2ஆம் பாவத்துக்கு போறாரு புதன் பகவான். செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 19ஆம் தேதி உங்க ராசியில உட்கார்றாரு. 19ஆம் தேதி உங்க ராசிக்கு செவ்வாய் வர்றாரு. செவ்வாய் ராகு காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்கக்கூடாது. நல்லா பாருங்க, இந்த செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கக்கூடாது. ஒரு ஜாதகம் இருந்தாவே தோஷங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க சரியான ஒரு அனுகூலத்தை கொடுக்கல நிறைய பேருக்கு. சனியை தகுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் பாருங்க ராகுக்குள்ள இருக்கும் பாருங்க. இது கால சர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனா பாவர் இதுல சனி பவனம் இங்க வந்துடுவார். அப்ப கால சர்ப்ப தோஷத்துக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கு பாருங்க. அப்ப மேஷராசியை பொறுத்த வரையும் பாருங்க எல்லாமே ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாருங்க ஒரு ஏமாற்றத்தை, ஒரு விரைய செலவை, ஒரு பிரச்சனையை, ஏதாச்சும் ஒரு விஷயத்த மேசராசிக்கார சந்திச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு தடை கண்டிப்பா விரைய செலவு வந்திருக்கும். அது எதுவெல்லாம் எடுத்துக்கலாம். அது குடும்பத்திலே இருக்கலாம், இல்ல தொழில இருக்கலாம், வேலை உத்தியோகத்துல ஏதாச்சும் ஒரு விரயங்கள் உங்களுக்கு நடந்திருக்குது. இல்ல நண்பர்கள் எதிரியா மாறி இருக்காங்க, கூட்டு தொழில் சரியா அமையல,
ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அங்கே தடைப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சொல்றது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான அனுகூலம் இல்லை. இனிமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குற உங்களுக்கு. இனிமே போகக்கூடிய பாதை என்ன பாதை? பயங்கரமான ஒரு வெற்றியான பாதையை நோக்கி போறீங்க. எப்ப 19ஆம் தேதிக்கு அப்புறம் என்னைக்கு ராசிக்குள்ள செவ்வாய் வராரோ அப்ப இருந்து உங்களுக்கு யோகமா மாறிடும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு யோகம் தேடி வரும். உங்களை நீங்க எதுவும் தேடி போனா உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டம் வருது. 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய பலனே மாறுபடும் பாருங்க. இருந்தாலும் மற்ற கிரக சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு பாருங்க. செவ்வாறாக இருந்தா கொஞ்சம் எதுவுமே ஜாமீன் போடாதீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். உடம்புல காலில் அடிபடும், சில பேருக்கு ஒரு பயணம் ஒரு அலைச்சலா இருக்கும், நல்ல அனுகூலமா இருக்காது. ஒரு சில பேருக்கு நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கத்துல தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா ஒரு தடை, இது எல்லாமே நிறைய பேர் பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி இனிமே இருக்காது. நல்ல ஒரு அனுகூலம் இனிமே கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும். மேசராசியை பொறுத்தவரை இனிமே நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு பாருங்க. எந்த காரியம் எடுத்தாலும் இனிமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியாம இருப்பாரு. மேசத்துக்கு மட்டும் டைமிங் சூப்பரா இருக்கு. 19ஆம் தேதிக்கு அப்புறம் வைகாசி மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலங்கள் தேடி வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க வேலை உத்தியோகமே சில பேர் இடமாற்றம் கொடுத்துருப்பாரு. வேலை உத்தியோகத்துல ஒரு அலைச்சல்கள் எல்லாமே இருந்திருக்கும். இந்த மாசம் இனிமே வரக்கூடிய மாசம் பாருங்க 2ஆம் உங்களுக்கு ராசியை விட்டு குரு வந்தது சூப்பர். பெரிய குருவா இருந்தாரு. அந்த குரு இப்ப 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியில இருந்து 2ஆம் பாவத்துக்கு வந்துட்டாரு. 2ல குரு இருக்கும்போது இங்க கவலை வேண்டாம். சுக்கிர போன ஆட்சி பலத்தை உட்காந்துட்டு பாருங்க. இது வந்து சூப்பரான யோகம் பாருங்க. சுக்கிரன் சொந்த வீட்டுல வீடு கொடுத்தவர் ஆட்சி பலம். அப்ப குருவும் அங்கே ஆட்சி பலமா வந்துருவாரு. அடுத்து சூரிய பகவானும் அங்கே ஆட்சி பலமா தான் நிற்பார். ஏன்னா ஆட்சி பட்ட கிரகம் எந்த கிரகம் இருந்தாலும் ஆட்சியா தான் நிற்கும். அப்ப திரிகோணஸ்தானாதிபதி கேந்திர யோகத்துல, திரிகோணஸ்தானாதிபதி கேந்திர யோகத்துல. என்னுடைய முதல் பலனை என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, எடுத்தவன முதல் செலவு விரய செலவு. ஒண்ணு இடத்துல இல்ல பூமியில, ஒண்ணு இடம் வாங்குவீங்க, இல்ல வீடு கட்டுவீங்க, இல்ல வண்டி வாங்குவீங்க, இல்ல வாகனம் வாங்குவீங்க, இல்ல கோர்ட்டு கேஸ் ஒரு வம்பு வழக்கு ஒரு முடிவுக்கு வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேசத்துக்கு. என்னுடைய முதல் பாயிண்டே இதான். எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி நல்ல ஒரு முடிவுக்கு இப்ப வந்தே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. வழக்குகள் சரியாக போகுது, பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எவ்வளவு ஒரு துன்பம் பார்த்தீங்க, அந்த துன்பத்துக்கு இப்ப ஒரு முடிவு கட்டுவீங்க இனி வரக்கூடிய எதிர்காலம். ஏன்னா ராசியில யார் இருக்குதுங்க? புதன் இருக்காரு. புத்திக்கிறவங்க அறிவுக்கிறவங்க உங்க ராசியில உட்காந்துருக்கு. அவரு 2ஆம் பாவத்துக்கு வந்துட்டா இன்னும் டாப்பான யோகம். நகையோ பணமோ இடமோ பூமியோ வாங்குவீங்க. இது இந்த மாசத்துல வைகாசி மாசத்துல கண்டிப்பா வாங்குவீங்க. இந்த பிளான் வரும். நம்ம வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள நீங்க போயிருவீங்க. பாத்துக்குங்க. இந்த யோகம் எல்லாமே சூப்பரா இருக்குது மேசராசிக்கு. தைரியமா இறங்குங்க. நீங்க தன்னம்பிக்கை விடாம தைரியமா இறங்கிட்டீங்கன்னா இனிமே எல்லாமே வெற்றியா வரும். ஜாதகத்துல பாருங்க, திசாபதியை பாருங்க, பார்த்துக்கிட்டு இறங்குங்க. சூப்பரான வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. நிரந்தரமான வேலை உத்தியோகம் கிடைக்கும் பாருங்க. வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட இப்ப சூப்பர் வேலை கிடைக்கும். மேச ராசிக்காரங்க நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை கிடைக்கும். சம்பந்தம் இல்லாத வேலை எங்கிட்டோ நீங்க அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு இது திடீர்னு இப்ப அந்த வேலை போங்க தேடி வரும். இதுதான் இந்த வைகாசி மாசம். வேற கண்ட்ரிக்கு வேற வெளிநாடு வெளியூருக்கு முயற்சி பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த வேலை இப்ப உங்களுக்கு வரும். அப்ப இது எல்லாமே சூப்பரா உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா இந்த மாசத்துல நீங்க பண்ணிதான் ஆகணும். இது 100% மாறாதுங்க. ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வருது மேஷத்துக்கு. இந்த வைகாசி மாசத்துல நீங்க ஒரு அங்கீகாரமா நிக்க போறீங்க. ராசிக்கு வந்துட்டாரு செவ்வாய், பயங்கரமா இருக்கும். கோழையா உள்ள ஆள்லாம் வீரனா மாறுவாங்க. இதாங்க வைகாசி மாசம். செம்மையான பலன், வாழ்க்கையை நல்லா வாழக்கூடிய பலன் உங்களுக்கு வருது. பாத்துக்குங்க. சூப்பர் காம்பினேஷன் இந்த மாசத்துல. எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி, எதை தொட்டாலும் பயங்கரமான ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்துல கொடுக்கிறார். நல்லா பாத்துங்க. எதிர்பாராத வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு. இந்த வைகாசி மாசத்துல டைமிங் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு.
நான் வெளிநாட்டுல படிக்க போறேன், கல்வி காட்டி போறேன், கண்டிப்பா படிக்க போங்க. சூப்பரான ஒரு மாற்றம் உண்டு. அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியம் எழுதுங்க. அரசாங்க வேலை 100% தேடி வரும் பாத்துங்க. மாணவர்கள் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். திருமணம் நிறைய பேருக்கு முடியாதவங்க எல்லாம் கண்டிப்பா முடிஞ்சிடும் இந்த மாசத்துல. 19ஆம் தேதிக்கு அப்புறம் திருமண பேச்சு உண்டுங்க. இப்ப பேசி வச்சிருப்பாங்க, ஆனா 19ஆம் தேதி திருமணம் கண்டிப்பா நடக்கும். திருமணத்துல எந்த ஒரு தடைகளுமே வராது. குழந்தை பாக்கியும் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே. வீட்டுல சுபகாரியம் நடந்தே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? பயங்கரமான வெற்றி பாதை, வீரமான பாதை, தைரியமான பாதை, எல்லாமே நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறாரு. உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு சொந்தமா தொழில் பண்ற தைரியம் ஆரம்பிக்க தொழில நல்ல லாபங்கள் உண்டுங்க. 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல யாரு? சுக்கிர பகவான். 10ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா? 100% ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா யோகம் இருக்கு. ஜாதகத்துல தசாபதியை பார்த்துக்கிட்டு முயற்சி பண்ணுங்க. அரசியல் ஃபீல்டு பட்டே கலப்பலாம். அரசாங்கம் அரசியல் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. பாத்துக்கோங்க. நிறைய பேருக்கு பெண்கள் மெயினா போலீஸ் வேலை, மருத்துவர், நிறைய மருத்துவர், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம், மெக்கானிக்கல் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே யோகம் டாப்பு. இந்த காலகட்டம் ஒரு பொன்னான ஒரு பலனை கொடுக்குறாரு. பாத்துங்க. இதான் இந்த மாசத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி மாதமாக அந்த வைகாசி மாசம் வருது. பெண்களுக்கு எல்லா விஷயமும் சாதிக்கலாம். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போவோம். அதோடைய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். தனக்குன்னு ஒரு தனி பாதையில போவாங்க. தன்மானத்தை பார்ப்பாங்க. ஒரு தைரிய குணம் இருக்கும். விடாம முயற்சி பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். இவங்க எப்போதுமே பாருங்க, ஒரு வேலையை பார்த்தா அதை பார்த்தோன்னா அந்த வேலையை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கிட்ட, இயற்கையான ஞான அறிவு யாருக்கிட்ட இருக்குன்னா அஸ்வின்ல கண்டிப்பா இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இனிமே பாருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா கொடுக்குறாரு பாருங்களேன். ஒரு வெளிநாடு வெளியூர் பயணங்கள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. நிரந்தரமா உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. கற்பனை உங்களுக்கு பயங்கரமா இருக்கு. இப்போ அஸ்வினில் பிறந்தவங்க ஒரு மனக்குழப்பத்துல இருப்பீங்க. பயங்கரமா இது பண்ணுவோமா வேணாமா சொல்லி நிறைய குழப்பத்துல இருப்பீங்க. ஏன்னா நல்ல ஒரு சிந்தனை இப்ப வரும். வண்டி, வாகனம், வீடு, பூமி எல்லாமே வாங்குற யோகம் வருது. வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு பாருங்க. இந்த அஸ்வினில் பிறந்தவங்க டைமிங் சூப்பரா இருக்கு. அடுத்து பரணேஸ்ல பிறந்தவங்க ஆசைகள் நிறைய இருக்கும் லைஃப்ல. இது வாங்கணும், அது வாங்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், நிறைய ஆசை இல்லை லைஃப்ல இருக்கும். அந்த ஆசை எல்லாமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. என்ன மனசுக்குள்ள ஆசை வச்சிருக்கீங்களோ அந்த ஆசை எல்லாமே இப்ப சூப்பரா இருக்கும். குடும்பத்துல வருமானம் பயங்கரமா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வேலை உத்தியத்துல பிரச்சனை இருந்துச்சு, தொழில பிரச்சனை இருக்கு, உத்தியோகத்தை எல்லாமே தடையா கொடுத்தாரு. இனிமே இருக்காது. ஏன்னா நீங்க தான் கலைக்கு, இசைக்கு, ஆசைக்கு எந்த வேலையும் ஒரு ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட பார்க்கலாம். இனிமே பாருங்க, தன லாபம், குடும்ப வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கு. கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கு. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு. உத்தியோக உயர் பதவி கிடைக்குது, ப்ரமோஷன் கிடைக்குது, வெளிநாடு வெளியூர் யோகம் வருது. எல்லாமே காரியம் உங்க பக்கம் வெற்றியா வருது. தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பதவி எல்லாம் பொறுத்தவரை எல்லாம் வெற்றி பதம். கல்யாண விஷயம் சூப்பரா இருக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். இனிமே எல்லாமே வெற்றி பதவியா பாக்குறீங்க இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சொல்லவே வேணாம். இனிமே நீங்க தாங்க ராஜா. எல்லாத்தையுமே ஆல்ரெடி நீங்க தான் ராஜாவா இருப்பீங்க. இன்னமும் ராஜாவா மாற போறீங்க. வருமானம், குடும்பம், வேலை, உத்தியோகம், தொழில் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியூர் யோகம் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு. வண்டி, வாகனம், பூமி வாங்குற யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. இடம் வாங்குற யோகம் எல்லாமே தேடி வருது. அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்பு சூப்பரா இருக்கு. எதிர்பாராத லாட்ரி யோகம் உண்டுங்க. எல்லாமே டைமிங் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. மேசராசி என்னை பொறுத்தவரை இனிமே தடைகள் கிடையாது. அரசாங்கம் மூலமா நிறைய வெற்றிகள் வரலாம். நிறைய பேருக்கு ஒரு தலைமை பொறுப்பு போகலாம். தனியார் நிறுவனம் சரி, அரசு தனியார் வேலையா இருக்கணும் சரி, இல்ல கவர்மெண்ட் ஏதாவது ஒரு தொடர்புல நீங்க ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க. இது எல்லாமே யோகமா அமைச்சு கொடுக்குறாரு. வருமானம் பயங்கரமா சேமிப்பு இந்த மாசத்துல இருக்கும். எதிர்பார்த்தோட லாபங்கள் இருக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், குழந்தை பாக்கியம், குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பதவி என்ன பதவி? ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பதவியா வருது. வரக்கூடிய மேசராசி என்பவர்கள் வரக்கூடிய வைகாசி மாசம் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.